வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் எண்களில் மீப்பெரு பொது காரணி மற்றும் மீசிமா இதுக்கு இடையில் உள்ள தொடர்பு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 1.11 போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் எண்கள் மற்றும் அதன் மீப்பெரு பொது காரணி மற்றும் மீச்சிறு பொது மடங்கு ஆகியவற்றிற்கு உள்ள தொடர்பு இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம 36, 48 ரெண்டு நம்பரை எடுத்துக்குவோம். இதை எடுத்துக்கிட்டு இதுக்கு நம்ம வகுத்தல் முறையை யூஸ் பண்ணி ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டு, ஃபேக்டர்னா காரணி கண்டுபிடிச்சிட்டு, அதுக்கப்புறம் மீப்பெரு பொது காரணியும் மீச்சிறு பொது மடங்கும் கண்டுபிடிச்சோம்னா இதோட தொடர்பு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ டானா வகுத்தலில் போடுவோம். வகுத்தல் முறை வகுத்தல் முறையில் டானா வகுத்தலில் போடுவோம். 36 ரெண்டால் வகுத்தோம்னா 8 2 18 2 36 ரெண்டால் வகுத்தோம்னா 9 2 18. இதை 9 ரெண்டால் வகுக்க முடியாது, 3ஆல் வகுக்கணும். 3 9 3 3ஆல் தான் வகுக்கலாம். அப்போ 1 இப்போ வகுத்தாச்சு. இதோட ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு. 36ஓட ஃபேக்டர் 2 × 2 × 3 × 3. அதே மாதிரி 48ஓட ஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். 48ஓட ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னா ரெண்டால் வகுத்தோம்னா 2 4 4 2 8. இதை ரெண்டால் வகுத்தோம்னா 1 2 2 4 12 2 24. இப்போ இதை ரெண்டால் வகுத்தோம்னா 6 2 12 6 2 12. இதை ரெண்டால் வகுத்தோம்னா 3 2 6 3 2 6. இதை 3ஆல் வகுத்தோம்னா 1. இப்போ இதோட ஃபேக்டரும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 48 = 2 × 2 × 2 × 2 × 3. இதோட ஃபேக்டரும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மீப்பெரு பொது காரணி கண்டுபிடிக்க போகிறோம். பொது காரணினா ரெண்டுத்துலேயும் பொதுவாக உள்ளதை எடுத்து அதை மல்டிபிள் பண்ணி கிடைக்கிறது தான். 2 பொதுவாக இருக்குது. இதில் இந்த 2 இருக்குது. அடுத்து இந்த 2 இருக்குது. அடுத்து 3 இந்த 3 இதுதான் பொதுவாக இருக்குது. இந்த ஒன்றையும் எடுத்து எழுதுவோம். 2 × 2 × 3. இதோட பெருக்கல் பலன் எவ்வளவு இருக்குன்னா 2 3 6 2 4 3 12 அப்படி கிடைக்கும். மீச்சிறு பொது மடங்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதில் உள்ள எல்லா ஃபேக்டரையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா கிடச்சிடும். 2 × 2 × அந்த 3 இருக்கா, அந்த 3 எடுத்து போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் 2 × 2 × 3. 2 காமனாக உள்ளது எல்லாத்தையுமே விட்டுறணும். 1 2 தான் எடுத்துக்கணும். 2 × 2 × 3. இதோட பெருக்கல் பலன் என்னவாக இருக்குன்னா 144. இப்போ மீசிமாவும் கண்டுபிடிச்சாச்சு, மீப்பெரு பொது மடங்கும் கண்டுபிடிச்சாச்சு, மீப்பெரு பொது காரணி கண்டுபிடிச்சாச்சு. 36 × 48 = 144 × 12. இது ரெண்டுத்தையோட பெருக்கல் பலன் எவ்வளவு இருக்கும்னா 1728 இதோ பெருக்கினாலும் 1728. இது ரெண்டுத்தோட பெருக்கல் பலன் சேமாக தான் இருக்கும். இதுதான் இதுக்குள்ள இடையே உள்ள தொடர்பு. ரெண்டுமே சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது எப்படின்னா
கொடுக்கப்பட்ட இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. கொடுக்கப்பட்ட எண்களின் கூடுதலில் எண்களின் பெருக்கல் பலன். கொடுக்கப்பட்ட எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு மீப்பெரு பொது காரணி மற்றும் மீப்பெரு பொது காரணி மீச்சிறு பொது மடங்கு. இதை எழுதியும் இதை வந்து XYன்னு 2 இது கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். x into y ஈக்குவல் டு மீப்பெரு பொது காரணி இன்ட்டு x, y இன்ட்டு மீச்சிறு பொது மடங்கு இன்ட்டு x, y. இப்போ 2 நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா இது யூஸ் பண்ணி தான் போடணும். இந்த மாதிரி தான் போடணும். இதுதான் இதுக்கு இடையே உள்ள தொடர்பு. இப்போ வந்து இதுக்கு இடையே உள்ள தொடர்பு கொடுக்கப்பட்ட எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு மீப்பெரு பொது காரணி இன்ட்டு மீச்சிறு பொது மடங்கு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள தொடர்பு வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கும் மீசிமாவுக்கும் தொடர்பாக கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். இது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்.